வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் வந்து பல்வேறு துறைகளுக்கான முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம், நதி இணைப்பு, சென்னை நகர வளர்ச்சி மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பாக வெளியான அறிவிப்புகள் வந்து தற்போது வந்து கவனம் பெற்று வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நதி இணைப்பு மற்றும் நீர்வள திட்டங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக ரூபாய் வந்து 150 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இதோட முக்கிய நோக்கம் நீர் வளத்தை சிறப்பாக பயன்படுத்தி தேவையான பகுதிகளுக்கெல்லாம் அந்த தண்ணி வந்து கிடைப்பதை மேம்படுத்தக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்குது. அதே போல் பொன்னையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி மற்றும் வைகையாறு உள்ளிட்ட நதிகளை வந்து தொடர்பு படுத்தும் திட்டங்களுக்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதனால நதி இணைப்பு தொடர்பான இந்த 2 முக்கிய அறிவிப்புகளையும் சேர்த்து பார்த்தா மொத்தமாக ரூபாய் வந்து 200 கோடி அளவிலான நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக வந்து சென்னை நகரத்தின் நீர்வழித்தடங்கள் தொடர்பான அறிவிப்பும் முக்கியமானதாக இருக்குது. சென்னையின் முக்கியமான கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை எதிர்காலத்தில் வந்து உலக தரத்திற்கு ஏற்ப மறுசீரமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட இருக்குது. இதில் வெறும் ஆற்றை சுத்தம் செய்வது மட்டும் இல்லாமல் அதோட சுற்றுப்புற பகுதிகளையும் பொதுமக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக நதிக்கரை நடைபாதைகள், பொழுதுபோக்கு வசதிகள் மற்றும் படகு சவாரி போன்ற வசதிகளை உருவாக்குவதற்கான திட்டங்களும் இதில் இடம்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் எதிர்காலத்தில் வந்து கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறும் வகையில் வளர்ச்சி பணிகள் வந்து மேற்கொள்ளப்படலாம். அதாவது சென்னையின் நீர்வழித்தடங்களை வெறும் கழிவுநீர் செல்லும் பாதையாக பார்க்காம நகரத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் பொது பயன்பாட்டுடன் இணைந்த ஒரு முக்கிய பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சியாக வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பள்ளி கல்வித்துறை தொடர்பாக வெளியாகியிருக்கும் முக்கியமான அறிவிப்பை வந்து நம்ம பார்க்கலாம். பள்ளிகளில் தூய்மை, பாதுகாப்பு மற்றும் மாணவர்களுக்கு தேவையான சிறந்த கல்வி சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வகையில் சூப்பர் கிளீன், சூப்பர் கேம்பஸ் போன்ற திட்டங்கள் தொடர்பாக அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்குது. இதன் கீழ் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு கல்லூரிகளில் வந்து தினசரி தூய்மை பணிகளை முறையாக மேற்கொள்வதற்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட இருக்காங்க. மேலும் வந்து குடிநீர் வசதி மற்றும் கழிவறை பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் பாதுகாப்பும் இதில் முக்கிய அம்சமாக இருக்குது. அதாவது பள்ளி வளாகங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் தேவையான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா சுமார் 10,000 பள்ளிகளில் இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இதுக்காக ரூபாய் 139 கோடி அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகியிருக்குது. இதன் மூலம் பள்ளிகளில் தூய்மை மட்டும் அல்லாமல் பாதுகாப்பான மற்றும் மாணவர்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்பாக பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது பட்ஜெட் தொடர்பான அறிவிப்புகளில் ஆசிரியர் நியமனம் குறித்து குறிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எத்தனை ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க என்ற முழுமையான பட்டியல் வந்து தற்போது இன்னும் வந்து வெளியாகலை. இதுதான் பல ஆசிரியர் தேர்வர்கள் வந்து மற்றும் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் பணியமர்த்தல் நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு மற்றும் பணியிட மாற்றம் தொடர்பான நடைமுறைகளும் நேர்மையான முறையில் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியும் அவங்க வழங்கியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு வெளியான உடனே வந்து அடுத்த நாளே அனைத்து ஆசிரியர் பணியிடங்களுக்கான எண்ணிக்கையும் வந்து வெளியாகிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. பட்ஜெட் என்பது பல்வேறு துறைகளுக்கான நிதி மற்றும் கொள்கை அறிவிப்புகளை முதல்ல வந்து வழங்கக்கூடிய ஒரு கட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு துறைக்குமே தனித்தனியாக மானிய கோரிக்கைகள், அது மட்டும் இல்லை விவாதங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள நடக்கும். அந்த நேரத்தில் வந்து பள்ளி கல்வித்துறையின் தேவைகள், காலி பணியிடங்கள், நியமன நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான நிதி போன்ற விவரங்கள் வந்து கூடுதலாக வெளிவருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும். எனவே வந்து தற்போது ஆசிரியர் நியமனம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய தகவலை வச்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காலி பணியிடங்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறுவது சரியாக இருக்காது. ஸோ வந்து அதிகாரப்பூர்வமாக பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் நியமன அறிவிப்பு வெளியான பிறகுதான் முழுமையான தகவலை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதனால் ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கக்கூடிய தேர்வர்கள் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வந்து கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட், ஆசிரியர் நியமனம்,
அதாவது சிறப்பு டெட் பொதுத் தேர்வு மற்றும் பிற ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்பான அறிவிப்புகள் தனித்தனியாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ஒவ்வொரு அறிவிப்பையுமே வந்து தனியாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க. மொத்தமாக இந்த பட்ஜெட் அறிவிப்புகளை பார்த்தா ஒரு பக்கம் நீர்வளம் மற்றும் நதி இணைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. மறுபுறம் வந்து பார்த்தோம்னா சென்னையின் கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை வந்து மறுசீரமைப்பதற்கான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பள்ளிகளில் வந்து தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வந்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நியமன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையின் மானிய கோரிக்கைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதனால் ஆசிரியர் நியமனத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போதைக்கு பொறுமையாக இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து கவனிச்சுட்டுருங்க. இந்த அறிவிப்புகளில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா தெரிகிறது எது? நதி இணைப்பு திட்டமா, இல்லைனா சென்னையின் கூவம் மற்றும் அடையாறு மறுசீரமைப்பு திட்டமா, அல்லது ஆசிரியர் பணியிட நியமனம் தொடர்பான அறிவிப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தமிழக அரசு பட்ஜெட் அறிவிப்புகள் மற்றும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.